நம்ம இப்போ வந்து எல்லாமே லாஸ்ட் டைம் பேசும்போது எல்லாமே ஆர்டீரியல் ஸ்ட்ரோக்ஸ், தட் டைம் இஸ் பிரெயின், பி ஃபாஸ்ட், அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கு முற்றிலுமாக ஸ்ட்ரோக்கோட இன்னொரு பக்கம் வீனஸ் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்குது. வீனஸ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு என்னென்னா, நான் சொல்கிறது ஹார்ட்லேருந்து மூளைக்கு ரத்தம் கொண்டு போகிறது தான் ஆர்டரிஸ். அது பிளாக் ஆனால் தான் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே ரிட்டர்ன் கொண்டு போகிறதுக்கும் பிளட் சப்ளை இருக்குது, வெயின்ஸ். அந்த வெயின்ஸ் பிளாக் ஆச்சுனாலும் ஸ்ட்ரோக் வரலாம். அதுதான் வீனஸ் ஸ்ட்ரோக். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வீனஸ் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான சமயங்களில் ஸ்ட்ரோக்ஸ் வயசானவங்களுக்கு வரலாம் இல்லையா. வீனஸ் ஸ்ட்ரோக்ஸ் பெரும்பாலான சமயங்களில் யங்ஸ்டர்ஸ், சின்ன வயது, மிடில் ஏஜ்டு, பர்டிகுலர்லி டெலிவரி டைமில், போஸ்ட்மார்ட்டம். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த குழந்தைங்க பிரசவ பீரியடில் அந்த 28 நாள் பியூர்பெரல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட். அந்த சமயங்களில் வந்து அவங்களுக்கு வந்து ரத்தம் உறையிற தன்மை அதிகமாக இருக்கும் லேடிஸ்க்கு. அது வந்து இயற்கை. இப்போ வந்து அந்த யூட்ரஸ்லேருந்து ப்ளீடிங் ஜாஸ்தி வரக்கூடாதுன்னு அது வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த பாடி மெக்கானிசம் அந்த ஹைப்பர் கோயகுலபிள் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஆனால் அதுவே வந்து சமயங்களில் பிரச்சனைகளாக மாறலாம். இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த சில ப்ரோட்டீன் சிஓ, ப்ரோட்டீன் எஸோ டெஃபிஷியன்சியாக இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா அந்த பியூர்பெரல் பீரியடில் ஃபீவர் வந்து இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா அந்த தண்ணி நிறைய குடிக்காமல் இருப்பாங்க அந்த பியூர்பெரல் பீரியட், அந்த போஸ்ட்மார்ட்டம் டெலிவரி ஆன சமயங்களில். அது ஒரு கிராமங்கள் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, தண்ணி குடித்தா செப்டிக் ஆகிடும், தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மித்து இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் வந்து அவங்களுக்கு தண்ணி சத்து குறைஞ்சிருச்சுனாலோ, இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால் அவங்களுக்கு அந்த ஃபீவர் இருக்கும்போதோ, இல்லை ஆல்ரெடி உடம்புல சில ப்ரோட்டீன்ஸ் டெஃபிஷியன்சி, ரத்த சோகை, அனீமியா, அந்த மாதிரி பிளட்டிங் நிறைய ஆகி இருக்கிறவங்களுக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் அந்த வீனஸ் ஸ்ட்ரோக் ரிஸ்க் ரொம்ப ஹை. அப்படி என்ன ஆகும்னா, அந்த டெலிவரி ஆன சமயங்களில் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வந்துடும். ஃபிட்ஸ் மாதிரி வந்த உடனே நம்ம வந்து வெறும் ஃபிட்ஸாக நினச்சி விட்ருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அது பெரிய வீனஸ் ஸ்ட்ரோக்காக இருக்கும். இந்த வீனஸ் ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, இது வந்து நம்ம மெடிக்கலாக ட்ரீட் பண்ணி கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். கம்ப்ளீட் நார்மல் லைஃப். இப்போ ஸ்ட்ரோக் வந்தால் சம்டைம்ஸ் கை கால் விழுந்திருக்கும், பார்ஷியலாக ரெக்கவர் ஆவாங்க, அது மாதிரி நடக்கும். பட் வீனஸ் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே ரெக்கவர் ஆகிடுவாங்க. அதனால் வீனஸ் ஸ்ட்ரோக் நம்ம உரிய நேரத்தில் கண்டுபிடிச்சி அவங்க உயிரை காப்பாற்றுறோம் டெஃபினெட்லி ரொம்ப முக்கியம்.